வணக்கம். நான் உங்கள் கின்னஸ் பாபு கணேஷ் பேசுகிறேன். இந்தியன் ஃபிலிம் மீடியா லீகல் ஃபோரம் சார்பாக டிஎன்பிஎல்லுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டிஎன்பிஎல் மேட்சஸ் வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறதா? திறமையானவர்கள்லாம் அதில் சேர்க்கப்படுகிறார்களா? செலெக்ஷன் எல்லாரையும் ஆட வச்சு ஓப்பனாக செலக்ட் பண்ணி பிளேயர்ஸை நீங்கள் எடுக்கிறீங்களா? இன்றைக்கி 22 வயசு ஒரு பையன், அவன் 80 அடி உயரத்துலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிறான். டிஎன்பிஎல்லில் நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தர் செலக்ட் ஆகாததுனால இந்த உலகத்துக்கே சொல்லிட்டு போயிட்டான், இந்த டிஎன்பிஎல்லால் என் உயிர் போது இனிமேல் எந்த உயிரும் போகக்கூடாதுன்னு. இந்த டிஎன்பிஎல் நமக்கு தெரிஞ்சு வந்த தகவல்களில் அந்த கமிட்டியில் மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் அவருடைய 2 பசங்களை அவர் செலக்ட் பண்ணிடுறாரு. பணக்காரவங்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட இவ்வளோ லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அவ்வளோ லட்சம் பணத்தை கொடுத்தா தான் அந்த செலெக்ஷன் டீமுக்குள்ளேயே போடுறாங்க. இது ஒரு இளைஞரோட தற்கொலை இல்லை, இது ஆக்சுவலாக கொலை. இந்த கொலை யாரால் தூண்டப்பட்டு, யாரால் அவன் மனம் உளைச்சலாகி, யாரெல்லாம் இதுக்கு காரணன்றத சிபிசிஐடி இந்த கேஸை தானாக முன் எடுத்து விசாரிக்கணுன்றது தான் ஸ்போர்ட்ஸில் இருக்க நிறைய பேருடைய ஆர்வம். அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு ஆம்ஸ்டாங் அநியாயமாக வெற்றி கொல்லப்பட்டார்னும் போது எல்லாரும் பேசுகிறோம். இதே மாதிரி தான் இது தற்கொலை கிடையாது. இது பல பேரால் அந்த டிஎன்பிஎல் அப்படின்ற போர்டில் இருந்து பல இளைஞர்கள் இன்னைக்கு மதுவுக்கும் ட்ரக்குக்கும் அடிமையாகிறாங்க. இவங்களுடைய நல்லா விளையாடக்கூடியவங்கள இவங்க செலக்ட் பண்ணாததுனால வெறுத்து போய் நிறைய பேர் தற்கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்றது தான் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்க நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை சீரியஸாக எடுத்து இந்த ஒரு வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கில் ஒரு சிபிசிஐடி இன்வால்வ் ஆனால் தான் உண்மை நிலவரம் தெரியும். ஏன் அந்த சாமுவேல்ன்ற 22 வயசு பையன் 80 அடி இதில் எகிரி குச்சி செத்தான்? ஒரு கிரிக்கெட் வீரர், அருமையாக விளையாடக்கூடியவன் எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இதுதான் என்னை போன்ற நிறைய மக்கள் கேட்குறாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் கேட்குறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் எதுக்கோ பேசுகிறீங்க, இதுக்கு ஏன் பேச மாட்டேன்றீங்கன்னு கேட்குறாங்க. வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.